நம்ம கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம். இன்றைக்கும் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வரை உள்ள ஒரு பகுதியை தான் நாம் பார்க்க போறோம். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனமாக நாம் பார்க்க முடியாது. தேவைப்படும் போது ஒவ்வொரு வசனங்களை நம்ம என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். போன வாரத்தில் நான் உங்களுக்கு 7 முத்திரைகளை குறித்து உங்களுக்கு சொன்னேன். 7 முத்திரை அப்படின்னு சொல்லி வரும்போது அதில் என்னென்னலாம் நடந்தது, முதல் 6 முத்திரைகளை குறித்து என்ன பண்ணுறார் யோவான், என்னென்னலாம் அழிவுக்கு மேலே அழிவுகள் எப்படி வருகிறது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் 6வது முத்திரைக்கும் 7வது முத்திரைக்கும் இடையில தேவ ஜனங்கள் எப்படி பாதுகாக்கப்படுகிறார்கள், தேவனோடு எப்படி இணைக்கப்படுகிறார்கள் அப்படின்றதையும் அங்கே என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லி இருக்கிறார். ஸோ அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய முத்திரை எல்லாருடைய நெத்திகளில் என்ன பண்ணப்படுகிறதா, போடப்படுகிறது. அப்போ அந்த முத்திரை போடப்பட்டவர்கள் தேவ ஜனங்கள் என்று அங்கீகரிக்கப்பட்டு தேவனோடு என்ன பண்ணப்படுகிறார்கள், சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். சரி, அதுக்கப்புறம் 7வது முத்திரை பற்றி சொல்லப்படுகிறது. அந்த 7வது முத்திரையோடு என்ன ஆகிறது, முற்றிலுமான ஒரு அழிவு முடிவு அடைந்து விடுகிறது. அவ்வளோதான், அதோட முடிஞ்சிச்சு கதை. சரி, இப்போ மறுபடியும் அவர் என்ன பண்ணுறார், ஆரம்பிக்கிறார். எங்கிறது ஆரம்பிக்கிறார், முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், எப்படியெல்லாம் பூமிக்கு அழிவு வரும் அப்படின்றத மறுபடியும் ஆரம்பிக்கிறார். ஆனால் இப்போ எப்படி சொல்றார்னா, எக்காலத்தை வைத்து சொல்லுகிறார். முதல்ல முத்திரையை வச்சு சொன்னாரு, இப்போ எதை வச்சு சொல்றாரு, எக்காலம் என்ற ஒன்றை வைத்து சொல்லுகிறார். ஸோ இப்போ நம்ம வாசிக்க போறோம் 8ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிப்போம். பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டேன். 7 தூதர்களை கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. எத்தனை எக்காலங்கள், 7 எக்காலங்கள். நீங்க எக்காலத்தை கண்ணில் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. அது ஒரு மெட்டலில் உருவாக்கப்பட்டிருக்கும். சில நேரத்தில் மிருகங்களுடைய கொம்பினால என்ன பண்ணப்பட்டிருக்கும், செய்யப்பட்டிருக்கும். அது ஒரு மாதிரி ஷேப்பில் இருக்கும். இப்படி ஒன்று வளைஞ்சிருக்கும், இல்லைன்னா இப்படி வளைஞ்சி இப்படி மேலே இருக்கும். அது கொஞ்சம் ஊதுறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வேணும். அது ஊதும்போது ஒரு விதமான சத்தத்தை அதை என்ன பண்ணும், உருவாக்கும். சரி, இன்னொரு வசனத்தை வாசிக்கும், 6வது வசனம். அப்பொழுது 7 எக்காலங்களை உடைய 7 தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். சோ எக்காலத்தை ஊதுவதற்கு தங்களை என்ன பண்ணினார்களாம், ஆயத்தப்படுத்தினார்கள். இந்த எக்காலத்தை ஊதுவது என்னென்ன காரணங்களுக்காக எக்காலங்கள் ஊதப்பட்டது என்பதை வேதத்திலிருந்து ஒரு சிறு குறிப்பை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்னாகமம் 10ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நம்பர்ஸ் சாப்டர் 10 verse 1 to 10. கர்த்தர் மோசேயை நோக்கி, சபையை கூடி வரவழைப்பதற்கு பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக 2 வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்வாயாக. சோ இந்த இடத்துல பூரிகை அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் என்னதான், ட்ரம்பட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். 2 ட்ரம்பட்டை என்ன பண்றாரு, எக்காலத்தை உருவாக்க சொல்றாரு. அந்த 2ம் எதுக்கு அப்படின்னா, சபையை கூடி வர செய்வதற்கும் சபை பிரயாணப்படுவதற்கும். சபைன்னு சொல்லும்போது இந்த சபை அல்ல, அந்த காலத்துல இருந்து இஸ்ரவேல் ஜன கூட்டம். அப்போ ஒரு எக்காலத்தை ஊதுனா அப்படின்னு அதனுடைய அர்த்தம் என்ன, எல்லாரும் என்ன பண்ணணும், கூடி வரணும். அப்புறம் இன்னொரு எக்காலம் ஊதுனா என்ன அர்த்தம், எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிக்கணும், பிரயாணப்படணும். அதனால உடனே எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, பொருட்கள் எல்லாம் கட்டி மூட்டை கட்டுவாங்க, டென்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கடட்டி அதையும் கட்டுவாங்க. கட்டி முடிச்ச உடனே அவங்க என்ன பண்ணணும், பிரயாணப்பட்டு போகணும் அப்படின்னு அர்த்தம். சரி, தொடர்ந்து வாசிங்க. அவைகள் ஒரே வெள்ளி தகடால் செய்யப்பட வேண்டும். அவைகளை ஊதும் போது சபையார் எல்லாரும் ஆசரிப்பு கூடார வாசலில் உன்னிடத்தில் கூடி வர வேண்டும். ஒன்றை மாத்திரம் ஊதினால் இஸ்ரவேலில் 1000வர்களுக்கு தலைவராகிய பிரபுக்கள் உன்னிடத்தில் கூடி வர கடவர்கள். சோ ஒன்ன மட்டும் ஊதுனா தலைவர்கள் என்ன பண்ணுமா, வரணுமா. அப்புறம் நீங்கள் அவைகளை பெருந்தொனியாய் முழக்கும் போது கிழக்கே இறங்கி இருக்கிற பாளையங்கள் பிரயாணப்பட. கிழக்கு பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுமா, ஸ்டார்ட் பண்ணணும் பிரயாணத்தை. அது அப்படின்னா என்ன, ரொம்ப லென்த்தாக ஊதுவாங்க, ஆன்னு ஊதுவாங்க. அப்படின்னா என்ன சத்தம் கேட்கும்?
கிழக்கில் இருக்கிறவங்களுக்கு சத்தம் கேட்கும். உடனே அவங்க என்ன நினைப்பாங்க, ஓகே நம்ம எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கணும், நடக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லி நடக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அவைகளை நீங்கள் இரண்டாம் தரம் பெருந்தொனியாய் முழங்கும் போது தெற்கே இறங்கி இருக்கிற பாளையங்கள் பிரயாணப்படுகிற. சோ ரெண்டாவது இது வந்தவொடனே யாருக்காரது சிக்னல், தெற்கே இருக்கிறவங்க. அப்புறம் அவர்களை பிரயாணப்படுத்துகிறதற்கு பெருந்தொனியாய் முழங்க வேண்டும். சபையை கூட்டுகிறதற்கு நீங்கள் ஊத வேண்டியதே அன்றி பெருந்தொனியாய் முழக்க வேண்டும். சோ சபையை கூட்டுவதற்கு ஜஸ்ட் ஊதுனா போதும், அதை என்ன பண்ணக்கூடாதான், பெருந்தொனியாய் என்ன பண்ணக்கூடாது, எழுப்பக்கூடாது. அப்புறம் ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர் பூரிகைகளை ஊத கடவர்கள். உங்கள் தலைமுறை தோறும் இது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவது. உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்ருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரிகைகளை பெருந்தொனியாய் முழக்க கடவீர்கள். சோ இப்போ அடுத்தது என்னது, யுத்தத்துக்கு போகும்போதும் என்ன பண்ணுமா, இத ஒரு வித்தியாசமான சவுண்ட்ல என்ன பண்ணுவாங்க, பெருந்தொனியாய் ஊதுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாரும் எதுக்கு ரெடி ஆகணும், வாருக்கு ரெடி ஆகணும். அப்புறம் அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள். உங்கள் மகிழ்ச்சியின் நாளிலும் உங்கள் பண்டிகைகளிலும், அடுத்தது மகிழ்ச்சியின் நாள் பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளும் சமாதான பலிகளும் செலுத்தப்படும் பலி செலுத்தும் போதும் பூரிகைகளை ஊத வேண்டும். அப்பொழுது அவைகள் உங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு ஞாபகக்குறியாய் இருக்கும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றார். சோ இதெல்லாம் என்னது, ஒவ்வொரு டைம் ஒவ்வொன்று ஊதும் போது அது ஒவ்வொன்றுத்த என்ன பண்ணுது, ஞாபகப்படுத்துது. அது ஒவ்வொன்றுத்துக்கான சிக்னலாக இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பெரிய பெரிய கம்பெனியில் என்ன ஊதுவாங்க, சங்கு ஊதுவாங்க. கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும், மில்லு, அந்த மில்லு, இந்த மில்லு எல்லாத்துலேயும் சங்கு ஊதும். அப்போ சங்கு ஊதுனா என்ன அர்த்தம், இந்த ஒரு ஷிஃப்ட் முடியுது, இன்னொரு ஷிஃப்ட் என்ன ஆகுது, ஆரம்பிக்குது அப்படின்னு. அதே மாதிரி சில பேங்க்ல சங்கு ஊதுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், உள்ள கொள்ளைக்காரர்கள் என்ன ஆயிட்டாங்க, பூந்துட்டாங்க, திருடர்கள் வந்துட்டாங்க, துப்பாக்கி வச்சிருக்கிறாங்க, உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை என்ன இருக்குது, நிலவி இருக்கிறது. அந்த பேங்க்ல சங்கு ஊதின உடனே எல்லாரும் என்ன பண்ணிடணும், தரையில படுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி அப்போ ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு அலாம் அல்லது ஒவ்வொரு ஓசைகள் என்ன பண்ணப்படுகிறது, எழுப்பப்படுகிறது. அதே மாதிரி தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 தூதர்கள் 7 எக்கங்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ண போறாங்க, ஊத போறாங்க. அது ஊதும் போது ஒவ்வொருத்தருக்கும் அது ஒவ்வொரு சிக்னல் அது என்ன பண்ண போகுது, கொடுக்க போகிறது. ஆக மொத்தம் என்ன நடக்குதுன்னா, சுருக்கமா சொல்லணும்னா, ஆண்டவரை அறியாதவர்களுக்கு அழிவு, ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு என்னது, பாதுகாப்பு, நித்திய ஜீவன். இதை தான் மறுபடியும் என்ன பண்ண போறாரு யோவான் இந்த தூதர்கள் ஊதக்கூடிய எக்காலத்தின் மூலமாக சொல்ல போகிறார். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எக்காலம் எதுக்கெல்லாம் ஊதுனாங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்தேன். அதில் ஒரு லிஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே வாஸ்த வசனத்தின் மூலமாக சபை கூடி வருவதற்கு எக்காலங்கள் என்ன பண்ணப்பட்டது, ஊதப்பட்டது. அப்புறம் யுத்தத்திற்கு போகணும் அப்படின்னும் போது எக்காலம் ஊதப்பட்டது. அதே மாதிரி யுத்தத்தில் இருக்கவங்கள உற்சாகப்படுத்துவதற்காக என்ன பண்ணப்பட்டது, எக்காலம் ஊதப்பட்டது. எக்காலம் ஊதின உடனே எல்லாரும் என்ன ஆயிடுவாங்க, உற்சாகமா வா ஓடு வெட்டு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, உற்சாகம் ஆயிடுவாங்க. அது அடுத்தது எரிகோ கோட்டை உடைக்கப்படுவதற்கு என்ன ஊதினாங்க, எக்காலங்களை ஊதினார்கள். அதுக்கப்புறமா தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வரும்போது அதற்கு முன்பதாக என்ன பண்ணாங்க, எக்காலங்களை ஊதினார்கள். அதே மாதிரி இந்த அப்சலோம் தாவீதுக்கு எதிராக ஒரு சதி திட்டம் தீட்டும் போது அதற்கு அடையாளமா எதை ஊத சொன்னான், எக்காலத்தை ஊத சொன்னான். அப்படின்னா அந்த எக்காலம் ஊதுனோட என்ன பண்ணணும், இவன் சொன்ன சதி திட்டத்தை அவங்க என்ன பண்ணணும், செயல்படுத்தணும். அப்புறமா மகிழ்ச்சியா இருப்பதற்கு எக்காலங்கள் ஊதப்பட்டது. பாடல்கள் பாடி தேவனை துதித்து தேவனுக்கு நன்றி சொல்வதற்கு எக்காலங்கள் ஊதப்பட்டது. அதே மாதிரி ஒரு சில சத்தியம் பிரமாணங்களை தேவனுக்கு முன்பதாக பண்ணும்போது எக்காலங்கள் ஊதப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துடைய வருகை வரும்போது அதற்கு அடையாளமாக என்ன ஊதப்படும், எக்காலம் ஊதப்படும். நியாய தீர்ப்புக்கு எக்காலம் என்ன பண்ணப்படும், ஊதப்படும். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில்
ஏழைகளுக்கு தான தர்மம் பண்ணும்போது என்ன பண்ணாங்களாம்? எக்காலங்களை ஊதி தான தர்மம் பண்ணாங்களாம். ஸோ இவ்வளவு விஷயங்களுக்காக என்ன பண்ணியிருக்குது? எக்காலங்கள் ஊதப்பட்டிருக்கிறது. இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் எக்காலங்கள் என்ன பண்ணப்படுகிறது? ஊதப்படுகிறது. அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. என்ன பண்ணுதான்? பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 பங்கு மரம் அப்புறம் வெந்து போயிற்று, பசும் புல்லெல்லாம் எரிந்து போயிற்று. சோ மரம் பசும்புல் எத்தனை ஒரு பங்கா? 1/3 பங்கு என்ன ஆயிட்டான்? எரிந்து போயிற்று. இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா எக்ஸாக்டா நீங்க என்ன நடக்கூடாது, கால்குலேஷன் பண்ணிலாம் பார்க்க கூடாது. அது வந்து ஒரு அடையாளமா என்ன பண்ணப்படுகிறது? சொல்லப்படுகிறது. அப்போ இந்த அக்கினி இதெல்லாம் பூமியில கொட்டப்படும் போது பூமியில 1/3 பங்குக்கு என்ன வருதான்? அழிவு வருது. இந்த அழிவு எதற்கு உண்டாகிறது? மரத்திற்கும் பூண்டுகளுக்கும் என்ன ஆகுது? உருவாகுது. அப்ப இந்த அழிவு யாருக்கு வரல? மனுஷருக்கு வரல. சரியா? முதல்ல பூமியில அந்த அழிவு என்ன ஆகுது? ஆரம்பமாகிறது. சரி, அடுத்தது 8வது வசனம் 9வது வசனத்தை வாசிங்க. 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்ற ஒரு அக்கினியால் எரிகிற ஒன்று என்ன ஆகுதான்? சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 1/3 பங்கு ரத்தமாயிற்று. சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 பங்கு செத்து போயிற்று. கப்பல்களில் 1/3 பங்கு சேதமாயிற்று. இப்போ கடல்ல இருக்கக்கூடிய பிராணிகள் அழிக்கப்படுகிறது. கடல்ல பிரயாணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கப்பல்கள் என்ன ஆகிறது? சேதமாகிறது. கப்பல் சேதமாகும் போது அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் சேதமாயிருக்கும். அதில் பிரயாணப்பட்ட மிருகங்கள், பறவைகள், மனிதர்கள் எல்லாம் என்ன இருப்பாங்க? சேதப்படுத்தப்பட்டிருப்பாங்க. அடுத்தது பாருங்க, படிப்படியா அது என்ன ஆகுது? சேதங்கள் உண்டாகிறது. அப்போ இந்த எக்காலங்கள்லாம் எதற்கான அறிகுறி? அழிவுக்கான அறிகுறி, அழிவுக்கான ஓசைகள். இது வந்து உயிர்க்கான ஓசை அல்லது காப்பாற்றுவதற்கான ஓசை அல்ல. இதெல்லாம் என்ன ஓசை? அழிவுக்கான ஓசைகளாக சொல்லப்படுகிறது. 3வது எக்காலம் 10-11 வாசிங்க. 3ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் 1/3 பங்கின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. சோ 6 நீரூற்று முதல்ல விழுந்தது எங்க? கடல்ல. முதல்ல பூமியில, 2வது கடல்ல. அது வந்து உப்பு தண்ணி. அந்த தண்ணி என்ன பண்ண முடியாது? பயன்படுத்த முடியாது. இப்போ டெக்னாலஜி வந்துருச்சு. கடல் தண்ணியை கூட என்னவா மாத்துறாங்க? குடி தண்ணியா மாத்துறாங்க. ஆனா அந்த காலத்துல என்ன பண்ண முடியாது? கடல் தண்ணியா யூஸ் பண்ண முடியாது. அது கெட்ட தண்ணி. ஆனா இப்போ 3வது விழுறது எங்க வந்து விழுதான்? ஆறுகள், அப்புறம் நீர் ஊற்றுகள். நல்ல நீர்களை ஊற்றக்கூடிய ஊற்று கண்களில வந்து என்ன பண்ணுகிறது? விழுகிறது. அந்த ஊற்றுக்கள், அந்த நல்ல நதி எல்லாம் என்னவா மாறுனா கசப்பாக மாறுகிறது. அதை குடிக்கிறவர்கள் என்ன ஆகிறார்கள்? மரித்து போகிறார்கள். தொடர்ந்து வாசிங்க. அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர். அதனால் தண்ணீரில் 1/3 பங்கு எட்டியை போல என்ன ஆயிச்சான்? கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். பாருங்க, இப்போ கப்பல்ல சேதம், மனிதனுக்கு சேதம். இப்போ என்ன ஆயிடுது? மறுபடியும் தண்ணியை குடிச்சதுனால மனிதனுக்கு என்ன வருகிறது? சேதம் வருகிறது. அப்போ இவர் என்ன சொல்ல வராரு? ஏற்கனவே அந்த முத்திரைகள் உடைக்கப்படும் போது ஒன்றன் பின் ஒன்றாக எப்படி அழிவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வந்ததோ அது போல இங்கேயும் அதே விஷயத்தை என்ன பண்றாரு? மறுபடியும் சொல்றாரு. அழிவுக்கு மேல் அழிவு ஒன்றன் பின் ஒன்றாக என்னப்படுகிறது? தொடர்கிறது. அப்புறம் 12வது வசனம். 4ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் 1/3 பங்கும் சந்திரனில் 1/3 பங்கும் நட்சத்திரங்களில் 1/3 பங்கும் சேதப்பட்டது. அவற்றில் 1/3 பங்கு இருளடைந்தது. பகலிலும் 1/3 பங்கு பிரகாசம் இல்லாமல் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று. சரி, இப்போ பகல்ல வெயில் இல்ல, இரவுல நிலவின் வெளிச்சம் இல்லைன்னா பூமிக்கு என்ன நடக்கும் தெரியுமா? இப்ப இருக்கக்கூடிய பூமியினுடைய
சமநிலை என்னாகும்? மாறிவிடும். சமநிலை மாறிவிடும். இப்போ ஒரு மாசத்துக்கு வெளிச்சமே வரலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆயிடும் தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய மரம் செடி கொடியெல்லாம் என்ன ஆரம்பிச்சிடும்? அழிய ஆரம்பிச்சிடும். மிருகங்கள்லாம் அழிய ஆரம்பிச்சிடும். அந்த அழிய அதுலேருந்து வரக்கூடிய கிருமிகள் யாரை அழிக்க ஆரம்பிச்சிடும்? மனுஷனை அழிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஆண்டவர் இந்த பூமியை படைக்கும் போது பலவிதமான காரணிகளை கொண்டு இந்த பூமியினுடைய சமநிலையை ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பாதுகாத்து வச்சிருக்கிறார். பேலன்ஸ். அதாவது ஒரு பக்கம் வெளிச்சம், பகல்ல அடிக்கிற வெளிச்சம் ஒரு பேலன்ஸை உண்டாக்குது, இரவுல வர்ற வெளிச்சம் இன்னொரு பேலன்ஸை என்ன பண்ணுது? உண்டாக்குது. அப்போ பல விதங்களிலே அந்த வெளிச்சங்கள் மனிதனுக்கு, பூமியிலே மனுக்குலத்திற்கு, உயிர் இனங்களுக்கு அது நன்மையை என்ன பண்ணுகிறது? கொடுக்கிறது. அது இல்லைன்னா பூமிக்கு என்ன வரும்? பெரிய கேடு, அழிவு வரும். அப்போ இங்க என்ன சொல்றாரு? அது கூட என்ன ஆயிடுச்சு? நின்று போச்சு. அதனால இன்னும் அழிவு என்ன ஆகிறது? இன்னும் அதிகரிக்கிறது அப்படின்றத சொல்ல வர்றார். சரிங்களா? இப்போ நான்காவது இது முடிஞ்ச உடனே ஒரு தூதன் அத தூதன்ல ஒரு கழுகு என்ன பண்ணுதான்? ஒரு பெரிய சத்தம் போட்டு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது. அந்த 13வது வசனத்தை வாசிங்க. பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊத போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியின் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோ. என்னது? மற்றும் வரப்போகிற 3 தூதருடைய எக்காலங்களினால் பூமியின் குடிகளுக்கு என்னவா? ஐயோ ஐயோ ஐயோ. எப்படி? ஒரு வாட்டி சொல்லிட்டேன், 2 வாட்டி சொல்லிட்டேன், 3வது வாட்டி சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. ஸோ எல்லாமே இதெல்லாம் கிழக்கத்திய கலாச்சாரம். அந்த 3ன்றது தான் என்னது? உச்ச கட்டம். அதே மாதிரி இந்த இடத்துல அந்த தூதன் சொல்றான், இன்னும் வரப்போகிற அந்த 3 தான் என்னது? உச்சக்கட்டத்தினுடைய அழிவு. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் என்னது? உலகத்தில் 3ல் 1 பங்கு தான் என்ன இருக்குது? அழிஞ்சிருக்குது. இனிமேல் வரப்போகிறது உலகத்தையும் என்ன பண்ண போகிறது? அழிக்க போகிறது. ஸோ இந்த 3ல் 1, 2, 3வது தான் கடைசி. அதுதான் அல்டிமேட். அதுதான் உச்சக்கட்டத்தினுடைய முடிவு. அதனால இப்போ மனுக்குலத்துக்கு என்ன வரப்போகிறது? ஐயோ அழிவு வரப்போகிறது. இந்த மனுக்குலம், இந்த தூதன் சொல்லக்கூடிய மனுக்குலம் யார்னா, தேவனை அறிந்தவர்கள் அறியாதவர்களை சேர்த்து அல்ல, தேவனை அறியாதவர்களுக்கு மட்டும் என்ன பண்ண போகிறது? நடக்க போகக்கூடிய ஒரு அழிவு. அதை குறித்து கடைசி வசனத்தில் சொல்லி இருக்கிறார். சரி, இப்போ 5வது எக்காலத்தை 9வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். 5வது எக்காலம். சரி, அதை மட்டும் நீங்க அந்த ஃபர்ஸ்ட் வசனத்தை மட்டும் வாசிங்க. நான் அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்றதை சுருக்கமா சொல்றேன். 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். சரி, ஓகே. இதுக்கப்புறம் நான் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். என்ன கவனிங்க. வானத்திலிருந்து என்ன விழுதான்? ஒரு நட்சத்திரம் விழுகிறது. அந்த நட்சத்திரம் விழுந்த உடனே அங்க பாதாளம் என்ன ஆகுதான்? அவன் ஓப்பன் பண்றானா. அது ஒரு தூதன் போல தான் அந்த நட்சத்திரம் கீழே விழுது. அவன் என்ன பண்றான்? பூமியை என்ன பண்றான்? பாதாளத்தை ஓப்பன் பண்றான். பாதாளத்தை ஓப்பன் பண்ண உடனே பாதாளத்துக்குள்ளேருந்து என்ன வருதான்? புகை, கரும் புகை அப்படியே பூமியெல்லாம் என்ன பண்ணுதான்? சூழ்ந்து கொள்ளுது. ஒரு மாதிரி இருட்டா மாறுது. இருட்டா மாறின உடனே அது மட்டுமல்லாமல் அந்த பாதாளத்துக்குள்ளேருந்து அந்த புகை வழியாக வெட்டுக்கிளிகள் என்ன ஆகுறதா? வெளியே புறப்பட்டு வருகிறது. அப்போ அந்த வெட்டுக்கிளிகளுக்கு ஒரு கொடுக்கு கொடுக்கப்படுதான். அந்த கொடுக்கு என்ன மாதிரி கொடுக்குன்னா, தேளினுடைய கொடுக்கு. எத்தனை பேர் தேள் கடி வாங்கியிருக்கிறீங்க? தேள் கொட்டு வாங்கியிருக்கிறீங்களா? யாருமே வாங்கினது இல்லையா? சுனில் வாங்கியிருக்கிறாரு. வேற நீங்க வாங்கியிருக்கிறீங்க. எப்படி இருக்கும் அது அவங்களுக்கு தான் தெரியும். சிஸ்டருக்கு பின்னாடி வாங்கினேன், நீங்க வாங்கியிருக்கிறீங்க. அந்த தேள் கொட்டு வாங்கினவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நான் வாங்கினதில்லை. எங்கள் அம்மாவுக்கு 2-3 முறை தேள் கொட்டி இருக்குது. அவங்க ரொம்ப நைட்டு ஃபுல்லாக துடிப்பாங்க வலியில். ஸோ பயங்கரமாக இருக்கும் அந்த வலி.
இப்போ இந்த பாதாளத்துக்குள்ளேருந்து வரக்கூடிய வெட்டுக்கிளிகளுக்கெல்லாம் என்ன கொடுக்கப்பட்டிருக்குதான்? அந்த தேளுடைய கொடுக்கப்பட்டிருக்குதான். அது மட்டும் இல்லை, அந்த 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 வெட்டுக்கிளிக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன கட்டளை கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நீ இந்த பூமியில் இருக்கக்கூடிய புல்லையோ செடிகளையோ மரங்களையோ என்ன பண்ணக்கூடாது? சேதப்படுத்தக்கூடாது. ஏன்னா அது ஏற்கனவே வேற ஒருத்தன் மூலமாக என்ன போகுது? சேதப்பட்டு. அது முன்னாடியே நம்ம என்ன பண்ணோம்? வாஸ்தவம், மரம் செடி புல் பூண்டுகள்லாம் என்ன ஆயிடுச்சு? வேற ஒன்றுத்தின் மூலமாக சேதப்படுத்தப்பட்டிருக்குது. இப்போ இந்த வெட்டுக்கிளிக்கு நீ என்ன பண்ணக்கூடாது? மரம் செடி கொடியெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? சேதப்படுத்தக்கூடாது. ஆனால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களை என்ன பண்ணணும்? சேதப்படுத்தணும். நீ போய் சேதப்படுத்தணும், ஆனால் அவங்கள என்ன பண்ணக்கூடாது? கொல்லக்கூடாது. இப்போ தேள் கடிச்சு சாகவே இல்லை, தேள் பாட்டுக்கு கொட்டிக்கிட்டே இருக்குதுன்னா எப்படி இருக்கும்? சிலர்லாம் வெளியே மற்ற ஊர்லலாம் தேலை சாஸில் போட்டு என்ன பண்ணுறாங்க? கடிச்சு சாப்பிட்றாங்க. சைனாவில் அந்த சைட்லலாம் அது அவங்களுடைய பிரியமான உணவு. ஆனால் நமக்கு என்னது? அதெல்லாம் நமக்கு ஒரு அருவருப்பாக நம்ம பார்ப்போம். ஆனால் அது கொட்டுனா எப்படி இருக்கும்? கொட்டுற இடத்துலாம் வினீர் 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 வரைக்கும் துளிக்கும். ஆனால் என்ன வராதான்? மரணம் வராது. சரி, அதில் என்ன அந்த தேளுக்கு என்ன, அந்த வெட்டிகளுக்கு என்ன கட்டளை கொடுக்கப்பட்டிருக்குது? நீ மனுஷனை தான் நீ சேதப்படுத்தணும், ஆனால் அவனுக்கு எது வரக்கூடாது? மரணம் வரக்கூடாது. எப்படிப்பட்ட மனிதர்கள்? யார்? எந்த மனிதர்களை நீ கொட்டணும்? அதுவும் குறிப்பா யார் அப்படின்னா, யாருக்கெல்லாம் தேவனுடைய முத்திரை போடப்படவில்லையோ. முன்னாடி முத்திரை பற்றி சொல்லும்போது ஆண்டவருடைய தூதர்கள் என்ன பண்ணுறாங்களாம்? தேவ ஜனங்கள் நெத்தியில் என்ன பண்ணுறாங்களாம்? முத்திரை போடுறாங்க. அப்போ அந்த இடத்துல தேவ ஜனங்கள் மேலே முத்திரை போடப்பட்டதை பற்றி சொல்லியிருக்குது. இந்த இடத்துல முத்திரை போடாத ஜனங்களை பற்றி சொல்லியிருக்குது. அப்போ இந்த தேள் யாரை போய் கடிக்கணுமா? தேவனுடைய முத்திரை போடப்படாத ஜனங்களை போய் என்ன பண்ணணுமா? கொட்டணும். ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? அவங்களுக்கு என்ன வரக்கூடாது? சாவு வரக்கூடாது. 6வது வசனத்தை வாசிங்க. 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள், சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். என்னதான்? என்ன ஆசையா? சாகணும்னு ஆசை. சாகணும்னு ஆசைப்பட்டாலும் என்ன ஆக மாட்டாங்களாம்? சாக மாட்டாங்க. இவங்கெல்லாம் யாரு? தேவனுடைய முத்திரையை பெற்றுக்கொள்ளாதவர்கள். இப்ப நாம எல்லாம் தேவனுடைய முத்திரை எப்படி பெற்றுக்கிறோம்? நமக்குள்ள யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவி இருக்கிறார். அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற முத்திரை. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது. அப்போ எப்போ நீங்க அந்த வேத வசனத்தை கேட்டு இயேசு கிறிஸ்து தான் கடவுள் என்று நீங்க என்ன பண்றீங்க? நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க. எப்போ அந்த நம்பிக்கைக்குள்ள நீங்க வர்றீங்களோ அன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, வாசிங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இப்போ நீங்க இயேசுவை கடவுள் ஏற்றுக்கொண்ட உடனே பரிசுத்த ஆவிக்குள்ள நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணப்பட்டிருக்கீங்களா? முத்திரை போடப்பட்டுட்டீங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ பிள்ளைகள் தானே? ஹல்லேலூயா. அப்போ நம்மள அந்த வெட்டுக்கிளி என்ன பண்ணாது? கொட்டாது. நமக்கு அந்த வேதனை வராது. இப்போ 1ஆம் நூற்றாண்டில் இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு இதை எழுதுறார். ஏன்னா 1ஆம் நூற்றாண்டில் நிறைய கிறிஸ்தவர்கள் ரோமர்களால் யூதர்களால் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அப்போ சித்திரவதையில் எப்படிலாம் செஞ்சுருப்பாங்க? தேலை விட்டு கடிக்க வச்சுருப்பாங்க, பாம்பை விட்டு கொத்த வச்சுருப்பாங்க, சூடு போட்டிருப்பாங்க, கம்பியை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க? குத்திருப்பாங்க. எத்தனையோ டார்ச்சர் பண்ணி கிறிஸ்துவுக்காக அவங்க உயிரை கொடுத்தவங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா, அந்த யாரெல்லாம் கிறிஸ்துவை
விசுவாசிக்கவில்லையோ, யாரெல்லாம் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தினார்களோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கெதி என்ன பண்ண போகுது, வரப்போகிறது. வெட்டுக்கிளிகள் தேள்களுடைய கொடுக்கை வைத்து என்ன பண்ண போகிறது, ஒவ்வொருத்தரையும் கொத்த போகுது. அவங்க சாகணும்னு ஆசைப்பட்டாலும் அவங்களுக்கு என்ன வராது, சாவு வரும். இதெல்லாம் என்னது, ஆண்டவர் நியாயம் செய்கிறார். பரிசுத்தவான்களுடைய ரத்தத்துக்காக என்ன பண்றார், பழிக்கு பழி வாங்குகிறார். அப்போ அவங்க சாவை தேடினாலும் ஆசைப்பட்டாலும் என்ன பண்ணாதான். சரி, இதுல இன்னொரு வசனத்தையும் சேர்த்து வாசுறோம். 1:13 வாசித்தீங்களா? இப்ப 14 வாசிங்க. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏற்கனவே ஆவியானவர் வச்சு ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாராம், முத்திரை போட்டுட்டாரு. ரெண்டாவது ஆவியானவர் நமக்கு என்னவா இருக்கிறாராம், அச்சாரம். அச்சாரம்னா என்னது, அது அச்சாணி, அச்சாரம். எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா, கிராமங்களில் போய் என்ன பண்ணுவாங்க, பொண்ணு பார்க்க போகும்போது, மாப்பிள்ளை பார்க்க போகும்போது என்ன பண்ணிட்டு வருவாங்க, அச்சாரம் வச்சுட்டு வருவாங்க. அப்படின்னா வெத்தலை, பாக்கு, பூ, பழம்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, அச்சாரம். அப்படின்னா என்ன, இந்த வீட்டில் இருக்கிற பொண்ணு எங்கள் வீட்டில் இருக்கிற பையனுக்கு தான் என்னது சொந்தம், வேற யாருக்கும் என்ன பண்ண முடியாது, கட்டி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அச்சாரம் வச்சுட்டு வருவாங்க. அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்னவா இருக்கிறாராம், அச்சாரமா இருக்கிறார். எப்படி, எதற்கு, நம்மளாம் யாருக்கு சொந்தம், ஆண்டவருக்கு சொந்தம். ஹல்லேலூயா. சத்தமே வரலையே. நம்மெல்லாம் யாருக்கு சொந்தம், இயேசுவுக்கு சொந்தம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோமா, மீட்கப்படுவிடுவோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த டைம்ல புகை வரும், வெட்டுக்கிளி வரும். அந்த வெட்டுக்கிளி கொடுக்கு எப்படி இருக்கும், தேளுடைய கொடுக்கு மாதிரி இருக்கும். யாராவது போய் கொட்டும், யாருடைய நெத்தியில முத்திரை இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், பரிசுத்த ஆவியின் முத்திரை யாருக்கு இல்லையோ, யார் இயேசுவை விசுவாசிக்கவில்லையோ அவர்களை அந்த தேள் போய் என்ன பண்ணிட்டு இருக்கோம், கொட்டிட்டு இருக்கோம். அவங்க மரணத்தை ஆசைப்பட்டாலும் அவங்களுக்கு என்ன வராது, மரணம் வராது. இது எந்த எக்காலம், 5வது எக்காலம். அடுத்தது 6வது எக்காலம். 13வது வசனத்தை மட்டும் வாசிங்க. 6ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றி எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐபிராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்துவிடு என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது மனுஷரில் 3/4 பங்கை கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்துவிடப்பட்டார்கள். சரி, அந்த 4 தூதர் என்ன ஆயிட்டாங்களா, அவிழ்த்துவிட. இப்ப இந்த எக்காலம் 6வது எக்காலம் ஊதுனா என்ன அர்த்தம், அடையாளம், அந்த 4 தூதரை என்ன பண்ணும், அவுத்து விடணும். அவங்க போய் என்ன பண்ண போறாங்க, மனுஷரை என்ன பண்ண போறாங்க, கொல்ல போறாங்க. மனுஷரை என்ன பண்ண போறாங்க, கொல்ல போறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு, வேதனை தான். என்ன வரல, மரணம் வரல. இப்போ என்ன வந்துருச்சு, மரணம் வந்துருச்சு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்லியிருக்குன்னா 20 கோடின்னு தமிழ் பைபிளில் சொல்லியிருக்குது. ஆனா ஆங்கில பைபிள் எப்படி சொல்லியிருக்குன்னா 10,000 into 10,000. அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் வந்து என்ன பண்ண போதான், மனு குலத்தை என்ன பண்ண போகிறது, கொல்ல போகிறது. எதை வச்சு கொல்ல போறாங்கன்னா 3 விதமான வாதைகள். என்னென்ன வாதை அப்படின்னா, அக்கினி, புகை, கந்தகம். இந்த 3 விஷயங்கள் வந்து மனு குலத்தை என்ன பண்ண போகிறது, கொல்ல போகிறது. அக்கினி, புகை, கந்தகம். இந்த 3ம் வந்து மனிதர்களை என்ன பண்ண போகிறது, அழிக்க போகிறது. 20-21 வசனத்தை வாசிங்க. அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன், வெள்ளி, செம்பு, கல்மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளுமாயிருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை.
தங்கள் கொலை பாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. சரி, ஓகே. இப்போ இங்க இந்த தூதர்கள் இந்த 3 வாதைகளினாலே அழிக்கப்பட்டவர்கள் போக மீதி இருக்கிறவர்களுக்கு என்ன வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது? மனம் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அப்படிதானே சொல்லியிருக்கிறாங்க 20 பார்த்தீங்களா? அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள், அப்போ இதுக்கு முன்னாடி இந்த வாதைகளால் ஒரு கூட்டம் மனுஷர்கள் என்ன பண்ணப்படுகிறார்கள்? கொல்லப்படுகிறார்கள். அவங்க தேவனை அறியாதவர்கள், தேவனை விசுவாசிக்காதவர்கள், ஆதியில் இருந்த கிறிஸ்தவர்களை, தேவ பிள்ளைகளை உபத்திரவப்படுத்தி கொன்று போட்டவர்கள். இவர்கள் என்ன பண்ணப்படுகிறார்கள்? கொல்லப்படுகிறார்கள். இந்த குரூப்பு போக மீதி இருக்கிற குரூப்புக்கு மறுபடியும் என்ன பண்ண கிடைக்கிறது? ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. எதற்கு? மனம் திரும்புவதற்கு. இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, மனுஷர்கள் பேய்களையும் பொன் வெள்ளி செம்பு கல் மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளுமாயிருக்கிற விக்கிரகங்களை வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. இவங்க விக்கிரகங்களை வணங்குறதை விட்டு மனம் திரும்பல, தங்கள் கையின் கிரியைகளை விட்டும் என்ன பண்ணல? மனம் திரும்பல. அப்புறம் பாருங்க, தங்கள் கொலை பாதகங்கள், சூனியங்கள், வேசித்தனங்கள், களவுகளை விட்டும் என்ன பண்ணவில்லை? மனம் திரும்பவில்லை. இவங்களுக்கு மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு என்ன பண்ணப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. ஆனால் இவங்கெல்லாம் இன்னும் அழிக்கப்படாமல் என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. மற்றவங்களாம் என்ன பண்ணப்பட்டாங்க? அழிக்கப்பட்டுட்டாங்க. ஆனால் இவங்க மனம் திரும்பவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனம் திரும்புவதற்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? ஒரு வாய்ப்பு கொடுக்க. இப்போ இவங்க இந்த 6வது எக்காலத்தில் இவங்க மீதி இருக்கிறாங்க. இப்போ இந்த மிச்ச மீதி இருக்கிறது எதில் காலியாக போகுது? 7வது எக்காலத்தில் காலியாக போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 3 விஷயத்தை யோவான் சொல்றார். 7ஆம் எக்காலம் எங்க சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ நம்ம வாசித்தது 9ஆம் அதிகாரம் 21வது வசனம். 11வது அதிகாரம் 15வது வசனத்தில் தான் 7வது எக்காலம் சொல்லப்படுகிறது. அதற்கு இடையில யோவான் 3 விஷயத்தை சொல்றார். நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. என்ன சொல்றாருன்னா, ஒரு சின்ன சுருள் பத்தி சொல்றார். சுருள் அல்லது புஸ்தகம். முன்னாடி காலங்கள் என்னதான் இருந்தது? சுருள். என்ன சுருள்? ஓலை சுருள் அல்லது தோல் சுருள். ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவாங்க? எழுதி ஒரு சுருளில் சுருட்டி ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க, அல்லது ஒரு பறவை கிட்ட காலில் கட்டி என்ன பண்ணுவாங்க? அனுப்பி விடுவாங்க. அப்போ அதில் ஒரு தகவல் என்ன பண்ணுகிறது? இருக்கிறது. அப்போது 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து 11ஆம் வசனம் வரை உள்ள ஒரு பகுதியில் ஒரு தூதன் என்ன பண்ணுறான்? தன்னுடைய கையில் என்ன வச்சிருக்கிறான்? ஒரு சுருள் வச்சிருக்கிறான். அதுக்கு முன்னாடி அவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, இனிமேல் என்ன பண்ண போகல, தாமதம் ஆக போகிறதில்லை. there will be no more delay. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கப்புறமா தாமதம்லாம் என்ன பண்ண போகிறதில்ல, இருக்க போதில்லை. நடந்து முடிக்க போகிற விஷயம் என்ன பண்ண போகிறது? நடந்து முடிய போகிறது. அப்படின்னா 7வது எக்காலம் என்ன பண்ணப்படுகிறது? ஊதப்பட போகிறது. உலகத்துக்கு ஒரு முடிவு என்ன ஆகிறது? உண்டாக போகிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 3 விஷயம் என்ன பண்ண போகுது? நடக்க போகுது. இப்போ அந்த கையில் தூதன் வச்சிருக்கிறானே ஒரு சுருள், அந்த சுருளை யோவான் கிட்ட பார்த்து சொல்றான், நீ வந்து இதை என் கையிலிருந்து வாங்கி என்ன பண்ணு? புசி அப்படின்றான். இதை வாங்கி என்ன பண்ணு? சாப்பிடு அப்படின்றான். அப்போ சொல்றான், இதை நீ சாப்பிட்டினா வாய்க்குள்ள போகும்போது இது எப்படி இருக்கும்னா இனிப்பா இருக்கும். வயிற்றுக்குள்ள போன உடனே எப்படி ஆயிடும்? கசப்பா மாறிடும் அப்படின்றான். இதெல்லாம் என்னன்னா அடையாளங்கள். இதெல்லாம் என்னது? சயின்ஸ். இது அப்படியே லிட்ரலாக ஏதோ கையில் ஒரு புக் வச்சுருந்தா அந்த புக்கை வாங்கி அப்படியே பேப்பரை அந்த சுருளை அப்படியே அம்மைக்கு கடிச்சு சாப்பிட்டு முழுங்குற அப்படிலாம் இல்லை. இதெல்லாம் ஒரு அடையாளம். அப்போ அந்த சுருள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சுருளுக்குள்ளே ஒரு செய்தி இருக்கிறது. அந்த செய்தி இனிப்பாகவும் இருக்கும், கசப்பாகவும் இருக்கும். ஓகேவா? ஒரு பாஸ்டர் என்ன பண்ணார்னா,
சர்ச்சில் வந்து சொன்னார், இந்த மாதிரி உங்களுக்கு 2 செய்தி சொல்ல போகிறேன், ஒரு இனிப்பான செய்தி, ஒரு கசப்பான செய்தி. முதல்ல என்ன செய்தி சொல்லட்டும் அப்படின்னு கேட்டார். உடனே ஜனங்களாம் என்ன சொன்னாங்க? இனிப்பான செய்தியை சொல்லுங்கன்னாங்க. உடனே அவர் சொன்னார், நம்முடைய சபைக்கு நம்ம ஒரு 10 ஏக்கரில் சொந்தமாக இடம் வாங்கி என்ன பண்ண போகிறோம், கட்டிடம் கட்ட போகிறோம் அப்படின்னாரு. உடனே எல்லாரும் ஒரே கரங்களை தட்டி சந்தோஷப்பட்டாங்க. கசப்பான செய்தி சொல்லட்டுமா அப்படின்னாரு. சொல்லுங்க ஐயாண்ணா. அந்த 10 ஏக்கர் இடம் வாங்குவதற்கு, அந்த கட்டடம் கட்டுவதற்கான பணம் எல்லாம் உங்களிடத்தில் தான் இருக்கிறது அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தான் அந்த எல்லா காசையும் என்ன பண்ணணும், கொடுக்கணும். உடனே எல்லாரும் முகமாக எப்படி ஆயிடுச்சு, துக்கமாக மாறிடுச்சு. ஏன்னா 10 ஏக்கர் இடம் வாங்கணும், பில்டிங் கட்டணும், எவ்வளோ செலவாகும், நம்ம கொடுக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி, இப்போ இங்கே யோவான் அந்த புஸ்தக சுருளில் இருக்கக்கூடிய காரியம் என்னது? ஒரு நல்ல செய்தி, ஒரு துக்கமான செய்தி. இப்போ இந்த எக்காலம், இது வந்து எக்காலம் ஊதலை, ஆனால் இந்த எக்காலம் ஊதுவதற்கு முன்பதாக இடையில என்ன ஆகுது, இந்த விஷயம்லாம் நடக்குது. ஸோ இதில் என்ன அர்த்தம் வருகிறது அப்படின்னா, இதை கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்தவர்களுக்கு இப்போ என்ன துக்கம் நடக்குது? கிறிஸ்தவர்கள் என்பதினால் அவங்களுக்கு என்ன வருகிறது? உபத்திரம் வருகிறது. இன்னும் என்ன வரலாம்? அதிக உபத்திரம் வரலாம். இது அவங்களுக்கு ஒரு கசப்பான செய்தி. ஆனால் இனிப்பான செய்தி என்னன்னா, இந்த உபத்திரவத்திலும் இனிமேல் வரக்கூடிய உபத்திரவத்திலும் நீங்கள் மரித்தாலும் எங்க இருப்பீங்க? இயேசுவோடு நித்திய ஜீவனிலே சிங்காசனத்திலே இருப்பீர்கள். இது என்ன செய்தி? இனிப்பான ஒரு செய்தி. இது கிறிஸ்தவர்களுக்கு. கிறிஸ்தவ அல்லாதவங்களுக்கு என்ன செய்தி? இப்போ நீங்க எல்லாம் நல்லா சந்தோஷமா இருக்கிறீங்க, எல்லாம் என்ன ஒரே சந்தோஷம். போய் ஒரு கிறிஸ்தவர் குடும்பங்களை போட்டு குத்தணும், வெட்டணும், அவங்கள டார்ச்சர் பண்ணணும், எல்லாருக்கும் எப்படி இருக்குது? சந்தோஷமா இருக்குது. ஆனால் இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய வருகையில் கடைசி நியாய தீர்ப்பு நாளிலே நீங்கள் என்ன அனுபவிக்க போகிறீங்க? வேதனைகளையும் துன்பங்களையும் மரணத்தையும் என்ன பண்ண போகிறீங்க? அனுபவிக்க போகிறீங்க. அப்போது அவங்களுக்கும் இனிப்பான செய்தியும் இருக்குது, கசப்பான செய்தி. சரி, இது ஒரு செய்தி. ரெண்டாவது என்ன நடக்குது? 11ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. பின்பு கைகோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். அப்புறம் ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. நல்லா கவனிங்க. இப்போ இந்த தூதனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? அளவுகோல். என்ன பண்ணுமா? ஆலயத்தை அளக்கணுமா, பலிபீடத்தை அளக்கணுமா, அங்க ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ ஜனங்களை என்ன பண்ணுமா? அளக்கணும். இப்போ பொதுவாக நம்ம ஊர்ல எல்லாம் லேண்ட் எல்லாம் அளப்பாங்களா? ஏன் அளக்குறாங்க? யாருக்கு எவ்வளவு லேண்டு சொந்தம், உரிமை என்பதற்காக அளக்குறாங்க. அதில் முக்கியமானது என்னன்னா, ஒரு இடத்தை அளந்துட்டா அந்த இடம் அவருக்கு பாதுகாப்பான ஒரு இடமாக என்ன ஆகிடுது? மாறி விடுகிறது. இப்போ இந்த சபையை சுற்றிலும் என்ன போட்டிருக்கிறோம்? காம்பவுண்ட் போட்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நமக்குரியது, நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை இது என்ன பண்ணுகிறது? கொடுக்கிறது. இதை செய்வதற்கு முன்பதாக என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் என்ன பண்ணோம்? அளந்து, இது இவர்களுக்குரியது, இது இவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒன்று. அப்போது கோயிலை அளக்குறாங்க, பலிபீடத்தை அளக்குறாங்க, தேவ ஜனங்களை அளக்குறாங்கன்னா அது எதை குறிக்கிறது என்றால், அழிவு வருவதற்கு முன்பதாக தேவ ஜனங்கள் என்ன பண்ணப்படுகிறார்கள்? பாதுகாக்கப்படுகிறார்கள். இந்த எல்லையை அளந்தாச்சு, இதுக்குள்ளே யாரும் என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. ஆனால் ஒரு எல்லை அளக்கப்படவில்லை. அது என்னது? புறம்பா இருக்கக்கூடியது. அது யாருக்குரியதான்? புறஜாதிகளுக்குரியது. இந்த இடத்துல அவங்க யாருன்னா தேவனை நம்பாதவர்கள். இப்போ தேவனை விசுவாசிக்காதவர்கள். அவர்கள் என்ன பண்ணப்படவில்லை?
அளக்கப்படவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு என்ன கிடையாது? தேவ பாதுகாப்பு கிடையாது. வரக்கூடிய அழிவிலே அவர்கள் என்ன பண்ணப்படுவார்கள்? அழிக்கப்படுவார்கள். வருகிற அழிவு யாரை அழிக்காது? தேவ ஜனங்களை என்ன பண்ணாது? அழிக்காது. ரெண்டாவது விஷயம் நடந்துச்சா? மூணாவது ஒன்று சொல்றார். அதே 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை இங்கே என்ன நடக்குதுன்னா, 2 சாட்சிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 சாட்சிகள் என்ன பண்றாங்கன்னா, தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார்கள். அப்புறம் தேவன் கொடுத்த வல்லமையினாலே எதிரிகளை அழிக்கிறார்கள். அதுக்கப்புறம் பெரிய பெரிய அற்புதங்களை என்ன பண்றாங்களாம்? செய்கிறாங்க. திடீரென்று என்ன ஆகுதுன்னா, இந்த 2 பேரும் கொல்லப்படுகிறார்கள். கொல்லப்பட்டு அவர்களுடைய சடலங்கள் பொது மக்களுடைய பார்வைக்கு அப்படியே இருக்கிறது. அந்த சடலத்தை யாருமே என்ன பண்ணல, எடுக்கல. ஆனா அந்த ஊர்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? பார்க்கறாங்க. அது மட்டுமல்ல, இவர்கள் இறந்ததினாலே ஜனங்கள் என்ன பண்றாங்களாம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் gift கொடுத்து கொண்டாடுறாங்களாம். என்ன கொண்டாடுறாங்க? இவங்க என்ன ஆயிட்டாங்க? செத்துட்டாங்கன்னு சொல்லி கொண்டாடுறாங்க. ஒருத்தர் gift கொடுத்து கொண்டாடுறாங்களாம். என்ன நடக்குதுன்னா, கொஞ்ச நாள் பொறுத்து தேவ ஆவி வந்து அவங்க சடலத்தில் பட்டு அவங்க என்ன ஆயிடுறாங்க? உயிரோடு எந்திரிச்சு நின்று வானத்தில் என்ன பண்ணப்படுறாங்களாம்? எடுத்து கொள்ளப்படுறாங்க. அவங்க வானத்தில் எடுத்து கொள்ளப்பட்ட பின்பு ஒரு பயங்கரமான பூமி எதிர்ச்சி என்ன ஆகுதான்? உண்டாகிறது. 7000 பேர் என்ன பண்ணப்படுறாங்களாம்? கொல்லப்படுறாங்க. எத்தனை பேர்? 7000 பேர். ஸோ இது என்ன அடையாளம் அப்படின்னா, அதே அடையாளம் தான். தேவனுக்கு சாட்சியாக இருக்கிறவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அவர்கள் மறுபடியும் என்ன பண்ணப்படுகிறார்கள்? உயிர்ப்பிக்கப்பட்டு தேவனோடு என்ன பண்ணப்படுகிறார்கள்? சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு யாருக்கு அழிவு உண்டாகிறது? பூமியில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு என்ன உண்டாகிறது? அழிவு உண்டாகும். இப்போ இந்த 7000 பேர் தான் நீங்கள் நினைச்சக்கூடாது வெறும் 7000 இல்லை. 7னா என்னது? பரிபூர்ணம், முழுமை, எல்லாம் அடங்கிய. அப்படின்னா பூமியில் இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன பண்ணப்பட போகிறார்கள்? அழிக்கப்பட போகிறார்கள். ஸோ இந்த 3 சம்பவங்களும் எதை நமக்கு காண்பிக்கிறது அப்படின்னா, ஒரு பெரிய அழிவு வருவதற்கு முன்பதாக தேவ ஜனங்கள் என்ன பண்ணப்படுவார்கள்? பாதுகாக்கப்படுவார்கள். கடைசி நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்பதாக திருச்சபை என்ன பண்ணப்படும்? எடுத்து கொள்ளப்படும். அதன் பின்பு என்ன வரப்போகிறது? கடைசி நியாய தீர்ப்பு உண்டாக போகிறது. அல்லேலூயா. இந்த 3 விஷயத்தையும் சொல்றார். அது எதுக்காக சொல்றார்னா, கிறிஸ்தவர்களே, தேவ ஜனங்களே, நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்படாத. வரப்போற அழிவு உங்களுக்கான அழிவு அல்ல. யாருக்கான அழிவு? தேவனை விசுவாசிக்காத, விக்கிரக ஆராதனை செய்கிற, தங்களுடைய பாவ தீமையான வழிகளை விட்டு இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறவர்கள் தான் என்ன வரப்போகிறது? அழிவு வரப்போகிறது. சரி, இப்போ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசி எக்காலம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. இப்போ ராஜ்யங்கள்லாம் யார் கைக்கு வந்துருச்சு? தேவனுக்குடைய கைக்கு என்ன ஆயிடுச்சான்? சொந்தமாக மாறிவிட்டது. இப்போ இவர் தான் யாரு? ராஜா. இவர் எடுக்கிற முடிவு தான் முடிவு. கடைசி வசனத்தை வாசிருங்க, அந்த 19வது வசனத்தை. அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. தேவனுடைய ஆலயம் என்ன பண்ணப்படுதான்? திறக்கப்படுகிறது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெரும் கல்மழையும் உண்டாயின. அப்படின்னா என்ன அர்த்தம்? கதம் ஹோ கயா, சாப்டர் க்ளோஸ். இப்போ நீங்க இதே வசனத்தை இன்னொரு இடத்துல வாசித்திருக்கிறீங்க. எந்த இடத்துலனா, 7வது முத்திரை உடைக்கப்படும் போது 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தின் நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் என்ன ஆயிடுச்சா? உண்டாயிடுச்சு. அப்படின்னா என்ன? இதோட எல்லாமே
முடிந்து விட்டது என்ற அர்த்தம். ஸோ அதோட முடிஞ்சிருச்சு தான். ஆனால் மறுபடியும் என்ன சொல்கிறாரு, சொன்னதையே என்ன பண்ணுறாரு, திரும்ப சொல்கிறாரு. எப்படிலாம் அழிவு வரும், அப்புறம் கடைசியில் எப்படி ஒரே இதுவாக முடியும். இப்போது இதெல்லாம் இப்போ நீங்கள் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் என்ன நடக்குதான், மின்னல்கள், சத்தங்கள், இடி முழக்கங்கள், பூமதி அரிச்சு, பெரும் கல் மழை என்னாச்சா உண்டாயிடுச்சு. அதோட முற்றிலுமா என்ன ஆயிடுது, அழிவு உண்டாயிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் என்ன பண்ணப்பட்டதான், திறக்கப்பட்டது. அங்கே என்ன நடக்குது தெரியுமா? அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிங்க, 16 வாசிங்க. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்பு அடைகிறதற்கும் தீர்க்கதரிசிகள் ஆகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். சோ பரலோகத்தில் அங்க என்ன நடக்குது, ஆராதனை நடக்குது. தேவனை தேவ ஜனங்கள் என்ன பண்ணுகிறார்கள், தொழுது கொண்டு என்ன சொல்றாங்கன்னா, உம்முடைய நாமத்தின் மேல் பயபக்தியா இருந்த சிறியோர் பெரியோருக்கு நீர் என்ன பண்ண போகிறீர், பலன் அளிக்க போகிறீர். பூமியை கெடுத்தவர்களை என்ன பண்ண போகிறீர், கெடுக்க போகிறீர். அதற்கான அதிகாரம் உமக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன நடக்குது, அடுத்த வசனத்துல மின்னல்கள், சத்தங்கள், இடி முழக்கங்கள், பூமி எதிர்ச்சிகள், பெரும் கல்மலை உண்டாகி மீதியானவர்களை என்ன பண்ணுகிறது, அழித்து போடுகிறது. ஸோ மறுபடியும் என்ன சொல்ல வர்றார் யோவான், தேவனுக்காக வாழ்கிறவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராய் நிற்கிறவர்கள், தேவனுடைய பாதையிலே நடக்காதவர்கள் என்ன பண்ண போகிறார்கள், அழிக்கப்படும். அல்லேலூயா. தொடர்ந்து தேவனை விசுவாசிப்பீங்களா? தொடர்ந்து அவர் பாதையில் நடப்பீங்களா? அவரை விட்டு விலகாதபடி அவரை பற்றி கொள்வீங்களா? அல்லேலூயா. அப்போ நமக்கு நிச்சயமா என்ன உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணலாமா?